அனைவருக்கும் எனது வணக்கம். Respected Chief Guest திரு தம்பி ராமையா அவர்கள், my good friend and Rotary Club of Madras North President Mr. Satish, and my dear doctors, Dr. Selvi, Dr. Keerthana, Dr. Navi, and everyone. Thank you, and the media friends as well. Thank you for attending here. The College Hospital வந்து இன்னைக்கு 12,000 beds இருக்கு தமிழ்நாடு அண்ட் கர்நாடகாவில். அண்ட் நம்மளோட ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, வேறவே இல்லையா நம்ம திருச்சி, ஒசூர், சேலம், திருநெல்வேலி, பக்கத்து சென்னை எங்க இருந்தாலும் இம்பார்ட்டன்ட்லி கேர், அதாவது அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் கார்டியாக் சர்ஜரி டு லங் சர்ஜரி, ஆர்த்தோபெடிக் எல்லாமே அதுல தான் நம்மளோட ஸ்பெஷல் எக்ஸ்பர்டீஸ். We are able to take the world's best specialists and do this really complex procedures. அந்த லங்ஸ் பொறுத்தவரையிலும் நம்மளோட ஹாஸ்பிட்டல்ல, வடபழனி ஹாஸ்பிட்டல் வந்து இந்தியாவிலேயே ஒரு டாப் 5 லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பெயர் கொண்டது. பிகாஸ் ஆஃப் த எக்ஸலண்ட் மெடிக்கல் டாக்டர்ஸ் we have. ஸோ இந்த மாதிரி டாப் 5 லங் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் பண்ற நம்ம ஹாஸ்பிட்டல்ல why we are taking a mobile lung unit to the community. அதுதான் இதோட நோக்கம். இந்த நிகழ்ச்சியோட ஒரு அப்ஜெக்டிவ் என்னன்னா அதுதான். தமிழக அரசு பண்ணிட்டாங்க நிறைய வந்து வருமுன் காப்போம், வீடை தேடி மருத்துவம் அதெல்லாம் பண்றாங்க. அதுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு அரசாங்கம் மட்டுமே எல்லா சர்வீஸும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா அவங்களோட இதை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக அந்த மோஸ்ட் டைம் நம்ம வீட்டில் ஒரு தண்ணி காய்ச்சல் இருமல்னா நம்ம வந்து ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடுங்க ஃபார்மசி அப்படின்னு சொல்லி வேற எந்த டெஸ்டும் பண்றது இல்லை. ஈவன் பேசிக் டெஸ்ட் கூட பண்றது கிடையாது. பட் மெனி டைம்ஸ் நம்ம லங் கிளினிக்ல பேஷண்ட்ஸ் பார்க்குறப்போ அவங்க அட்வான்ஸ் லங் டிசீஸ் இருக்கிறப்போ அவங்க வந்து லங் சர்ஜரியோ பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு early detection and early treatment or even better இன்னும் preventive பண்ணா ஒரு சமுதாயத்துக்குமே எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை கம்மியாக ஒரு நோக்கத்தை உயிரி நோக்கத்தினால்தான் இதை நாங்கள் பண்றோம். So a hospital with a specialist in lung transplant, but we are reaching out to the public to do the preventive lung checkup. இந்த வேன் பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் டு மிஸ்டர் சதீஷ் பீப்புள் ஆஃப் மெட்ராஸ் நார்த், இந்த வேன் வந்து ஒரு யூனிக் வேன். இதை விட நீங்க பெரிய சைஸ்ல பண்ணியிருந்தா நீங்க வந்து ஒரு சின்ன தெருக்குள்ள சந்துக்குள்ளே எடுக்க முடியாது, டெஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு பெரிய பிரச்சனை வந்து எல்லாருமே வந்து பர்டிகுலர்லி பொருளாதாரத்துல கம்மியா இருக்கவங்க வந்து அவங்களுக்கு எவ்ரிடே லைஃப் ரொம்ப புதியா இருக்கிறதுனால அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 2 நாள் லீவ் எடுத்து செக்அப் பண்ண முடியாது. அவங்களுக்கு அவங்க இருக்கிற சிறிய வீட்டுல போய் இந்த செக் பண்ணிக்கலாம். இதை விட பெருசா இருந்தா அந்த தெருக்கள்ல போக முடியாது. இதை விட சின்னதா இருந்தா நம்ம எக்யூப்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நம்ம சைரமிக்கோ இல்லை எக்ஸ்ரேயோ எக்கோவோ மட்டும்தான் ஆப்டிமல் சைஸ். And then we took a lot of experts to design what we can do in this van. So in the van ஓட ஹெல்ப்ல வந்து மக்களை தேடி இந்த மருத்துவம் for early detection and prevention, and also the people சின்ன சின்ன தெருக்கள்ல இருக்க மக்களும் டைரக்டா நம்ம பல்மனாலஜிஸ்ட் லங் ஸ்பெஷலிஸ்டோட டைரக்ட் ஆக்சஸ் கிடைக்குது. அதனால it is going to be the people in this part of the area, and also I'm glad that we are extending to Kanchipuram and everywhere as well. So I wish the team very all the best. Thank you. அனைவருக்கும் காலை வணக்கம். இது ஒரு வித்தியாசமான மேடை. ஒரு கல்லூரி விவகாரம் என்றால் வேறு விதமான விஷயங்களை பேசி கற்பித்து செல்லுவிடலாம். இதை வருவதற்கு ஒப்புக்கொள்வதற்கான காரணம் மண் சார்ந்த மலைக்கோட்டையில் பிறந்த மரியாதைக்குரிய மருத்துவர் அறிஞர் செல்வராஜ் அவர்கள். காரணம், நிறைய பேர் கல்விக்கு உதவி செய்கிற போது கல்வி தந்தை என்று அடையாளம் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் நிறைய பேருக்கு தெரியவில்லை, கல்வியாவது இவர் என்றால் அவர் பெருமொரு சூழலை கற்பித்து சென்றுள்ளலாம், அறிவு இல்லை என்றாலும் கூட அடுத்த ஒரு கடன் நாட்டி சென்றுள்ளலாம். ஆனால் உடம்பு என்பது எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய புகழ்ந்துள்ள மனிதனாக இருந்தாலும் தனது உடம்பை தான் தான் காப்பாற்றுகிறது. அந்த மாதிரி உயிர் காக்கும் ஒரு விஷயத்தில் அரசாங்கம் தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனக்கு 20 குடும்பங்களுக்கு மேல் எனக்கு பிராக்டிஸ் இருக்கு. இந்த மக்கள் இந்த காவேரி குடும்பத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காவேரி குடும்பத்தின் மூலமாக மக்களுக்கு குறிப்பாக
பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தொடர்வதற்கு இந்த காவேரி திருமணம் என்ன செய்வது என்றால் அதற்கு சொன்னதை போல எல்லை தேடி மருத்துவம் போல உங்களை தேடி ஒரு மிகப்பெரிய மருத்துவம் நடமாடு மருத்துவமனை வர இருக்கிறது. 35,000 பேர் 20 நாட்களுக்கு 35,000 பேர் என்றால் 35,000 குடும்பம். 35,000 குடும்பங்கள் 20 நாட்களுக்கு அடையாளம் என்று வீட்டு வாசல் தேர்ந்து அவர்களை வெளியே காக்கக்கூடிய திட்டத்தை கொண்டிருப்பதற்காக மருத்துவ செய்வார் சார் அவர்களை அழைக்கலாம். நிச்சயமா ஒரு உயிர் மீது ஒரு அக்கறை செலுத்துவதற்கு கடவுள் செலுத்துவார், இதை காய்கறி செலுத்துவாங்க. இந்த உடம்பு என்பது மூன்று ப்ராப்பர்ட்டி. இதற்கான சிம்பல்ல என் தாய் என் தந்தை இல்லை என்பதற்காக நான் அசுரமாக கொள்ள முடியாது. என் தாயே உண்மையே இந்த பூமியை பத்திரமாக என்னை பெற்று வளர்த்து கொண்டிருக்கிறார். இந்த உடம்பை நான் நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் என் தாய் தந்தையை நான் நேசிக்கிறேன் என்ற அர்த்தம். இந்த உடம்பை சிதைக்கக்கூடிய உரிமை யாரும் கொடுப்பதில்லை. தாய் தந்தை சிதைத்துக் கொள்வதை போல இந்த உடம்பில் இருக்கிற கோவில் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய உயிர்தான் கடவுள். கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அதே போல நிறைய பேருக்கு நுழைவில் என்றால் நான் யோசிச்சு பார்த்தேன். நுழைவில் என்ன பிரச்சனை தலையில வாக்கை போகுது. காதலுக்கு இது கைகள் இதயம் இதயம் என்ன செய்யும்? இதயம் என்ன செய்யும்? இதயத்தை இயக்குவதற்கு என்று பேர். அதான் விரும்பு பணம் இருந்தா கொண்டு வந்து கொடுத்தா அந்த பெரிய சொல்லி போட்டு மேலே போட்டு அதை எடுத்தனர் பணத்தை கொடுத்திருக்காங்க. அதான் ஒரு தாய்மையான உறுப்பு. கடலே நினைச்சு கல்லை கட்சி சொன்னா பள்ளிக்குள் இருந்தோம். உண்மையா பள்ளி போயிருக்கோம் விளையாட்டுவோம். ஒரு பலவான இல்லை கண் பார்த்துட்டால் பிரச்சனை விளையாடுவோம். சிறுவில் தீயாக நிலவும் கேட்டு ஆயிரப்படாத நன்றி சேர்த்துவிட்டால் தமிழ் உருவாகும். மைக்கு கிடைத்திருக்கிறேன் என்று நாட்டுக்கு எழுந்து 4 வாக்கை பேசிவிட்டால் பிரச்சனை உருவாகும். இப்படி எல்லா உறுப்புகளும் எண்ணெய்க்காக விளையாடுகிறோம். ஆனால் இன்னொருக்காக விளையாட்டுள்ளான தாயை போல அறிவாக்கிறது தானாட்டு பார்ப்பது விளைவு. எவரெல்லாம் நுழைகிறது பற்றி இருக்கிறேன் என்றாலே அவர்களெல்லாம் அவர்களுக்கு பூமிக்கு தந்த தாயையும் தந்தையை நேசிக்கிறார்கள் என்றார். தாய்தானே தாய்தான் வாக்குகளப்பா அந்த சொல்லிக்கான பசுகளை கடை கொடுக்கிறது கேட்டு தாய் மகனே நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டே சொல்றானே. ஆக இந்த உறவியல் என்பது எல்லாரும் சொல்லுங்க சுமக்கா உங்களுக்கு அதெல்லாம் தொழில் பிரச்சனைனா நான் இது வரைக்கும் சுமோக்கு போட்டிருந்த அந்த ஒரு தகுதி இருக்கு. சுமோக்கு விடுபடுவது அதுதான் இந்த தொழில் விடுபடுவது. சுமோக்கு விடுக்கிறேன்னா எத்தனையோ பேர் விட்டுட்டாங்களே. நான் 20 ரூபாய்க்கு இருக்கிறேன், நான் 30 ரூபாய்க்கு இருக்கிறேன். இப்படி இருக்கிறார்கள். பேசலாம். இந்த வேலை என்பது உங்களுக்கு வேலை கழிப்பது பார்க்கக்கூடிய நண்பர் அவ்வளவு சபை சார்ந்திருக்காங்க. நேற்று செய்தி நேரத்துக்கு பேசுறது இல்லை. பேசுறதே டாக்டர் சட்டப்பு இதெல்லாம் பேசி சத்து கொடுக்குறாருங்க. செய்தி இடம் இந்த கூட்டம் டாக்டர் ஒரு அற்புதமான மேடை. எல்லாரும் நுழைவில் விழிப்புணர்வு வரவு காப்போம் இல்லம் தேடி கல்வியை போல வருவதற்கு முன்பாக காத்துக்கொள்வது டாக்டர் அற்புதமா சொல்லுவாங்க. பணக்காரன் கவர்மெண்ட் சர்வீஸ் அப்புறம் எல்லாரும் மாணவர்கள் கேட்கப்படுகிறான். ஆனால் டாக்டர் இல்லாம நாளை கழிச்சு வாங்க, நாளை கழிச்சு நீங்க முடியாது, நாளைக்கு வெளியே முடியாது. இந்த பிரச்சனைகள் பிற்பட்ட மக்களுக்கு பொருளாதாரத்தில் பின்பற்றுகிறது. அவர்களுக்கு ஆபத்தானவராக இந்த கலாநிலை குழுமம் 35,000 பேரை 20 நாட்கள் கொண்டிருப்பதற்காக எங்கள் இன்னொரு பேர் கொண்டிருக்கிறார்கள். சரியான இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உங்களை ஊரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், வீட்டை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். உங்களால் கரம் பெற்று நன்றி வந்த மனைவி நம்பிக்கை காப்பாற்றுங்கள். உங்களால் இந்த குழந்தைக்கு கிடைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தந்தை உங்களே இருக்கிற நம்பிக்கை கொடுங்கள். நன்றி வணக்கம்.
டாக்டர் செல்வி, நுரையீரல் மருத்துவர். இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து நடமாடும் நுரையீரல் மருத்துவமனை வந்து லான்ச் பண்ணிக்கிறோம் காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியிலிருந்து. இதனோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடமாடும் மொபைல் லங் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா பல்மனாலஜிஸ்டும் இருக்கும், அது இல்லாமல் பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் பண்ணுறோம். இது வந்து அரௌண்ட் 35,000 ஃபேமிலிஸ் கவர் பண்ணுறோம் இன்னும் 20 days. சரிங்களா? இதில் வந்து யார் யாருக்கெல்லாம் இருமலோ, மூச்சு திணறல், வீசிங், கும்மல், மூக்கொழுகிற ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறவங்க டைரக்டா வந்து இந்த மொபைல் லங் யூனிட்டுக்கு வராங்க. அந்த ஏரியாவுக்கு போகும்போது டைரக்டா அவங்க மொபைல் யூனிட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்க சிம்டமெட் பல்மனாலஜிஸ்ட்டை சொல்லி அவங்க பல்மனாலஜிஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து அவங்க பல்மரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் தேவைப்பட்டு அதை பண்ணி அவங்களுக்கு என்ன விதமான நுரையீரல் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை குயிக்காக இனிஷியேட் பண்ணலாம். இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி டயக்னோசிஸ். அதாவது ஒரு நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டயக்னோஸ் பண்ண லேட்டானா அது முற்றிய நிலையை அடைஞ்சிடும். அதுக்கு பதிலாக நமக்கு ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணுறோம். மெயினாக அது வந்து அண்டர் சர்வ்ட் ஏரியாஸ், அதாவது ஒரு புவர் பாப்புலேஷனுக்கு இது மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களால வந்து சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ண முடியறதில்ல. ஈவன் தோ நுரையீரல் ப்ராப்ளம் இருக்குது, தொந்தரவுகள் இருந்தாலும் அவங்க ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ண முடியறதில்ல. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க டோர் ஸ்டெப்கே போய் நம்ம மொபைல் லங் யூனிட் மூலமா அவங்களுக்கு தேவையான பரிசோதனைகளை வந்து நம்மளால செய்ய முடியுது. இது மூலமா அவங்களுக்கு வந்து கரெக்டான டயக்னோஸ் பண்ணி குயிக்காக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது மூலமா இந்த லங் டிசீஸ் வந்து மறுபடியும் முற்றிய நிலையை அடையிறத வந்து தடுக்க முடியும். தொந்தரவு இருந்தாலும் அப்பவே டயக்னோஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ண முடியும். இந்த மொபைல் லங் யூனிட்டோட பர்பஸ் வந்து அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற டயக்னோஸ் பண்ணி இமீடியட் ட்ரீட்மெண்ட் தான் அதோட பர்பஸே. அவங்களுக்கு என்ன விதமான டிசீஸ் இருக்குது அப்படிங்கறத பொறுத்து கியூரபிளா நான் கியூரபிளா அவங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவைப்படுமோ அப்படிங்கறதையும் நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம்.